அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். முந்தைய பதிவுல நம்ம தஞ்சை பெரிய கோயில் பத்தி பார்த்திருந்தோம். அதில கூட சொல்லியிருந்தேன். வராகி அம்மனோட இத பத்தி. இந்த பதிவு அந்த வராகி அம்மன பத்தி முக்கியமா தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய வராகி அம்மன பத்தி நான் இதுவா சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். இந்த கோயில்ல என்ன அவ்வளோ சிறப்பு அந்த வராகி அம்மனுக்குன்னா, கணபதிக்கு இணையான முதல் வழிபாடு வராகிக்கு தான் இந்த கோயில்ல குடுக்குறாங்க. இந்த கோயில்ல அவ்வளோ சிறப்பான ஒரு தன்மை இந்த வ வராகி அம்மன் இருக்காங்க. இந்த அம்மனுக்கு என்ன படைக்கலாம்? என்ன இது பண்ணலாம் அப்டின்னா, வாழைப்பழங்கள படைக்கலாம். அதே மாதிரி கிழங்கு வகைகள் இருந்தா வீட்ல இந்த சக்கரவள்ளி கிழங்கோ, கிழங்க வீட்ல அவிச்சு கூட எடுத்துட்டு அங்க நெய்வேத்தியம் மாரி பண்ணிட்டு, வரவங்க எல்லாருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்கலாம். இது ரொம்ப சிறந்ததா இருக்கும். இங்க என்னன்னா, கொடிய ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாரி இத இவங்க சரி பண்ணுவாங்க. திருமண தடை விலகவும், புத்திர பாக்கியம் கிடைக்கவும் இங்க வழிபாடு பண்ணலாம். இதே மாதிரி காசியில மிகப்பெரிய வராகி அன்னை கோயில் உண்டு. ஆனா, அந்த கோயில்ல நேரடியா நீங்க அ தரிசிக்க முடியாது. துவாரங்கள் வழியா தான் நம்ம அந்த அம்மனையே நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ பவர்ஃபுல். வராகிகள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 வகையான வராகிகள் இருக்காங்க. அதுல மகா வராகி, ஆதி வராகி, ஸ்வப்ன வராகி இவங்க கனவுகள்ல உங்களுக்கு தரிசனமும், கனவுகள்ல உங்க கூட பேசுறதும் அந்த தன்மை இருக்கும். லகு வராகி, லகுனாலே எளிதுன்னு சொல்லுவோம். எளிதா நீங்க கூப்பிட்ட உடனே உங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்துருவாங்க. அதுக்கடுத்து உன்மத்த வராகி, உன் மனதிற்கு ஏற்றார் போல உன் மனதிற்கு இறங்கி உனக்கு வரம் அளிக்கக்கூடியவளாக இவங்க இருப்பாங்க. சிம்ம ஆரூடா வராகின்னு சொல்லுவாங்க. சிங்கத்தின் மீது அமர்ந்து உனக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய வராகி. மகிஷாரூட வராகின்னு சொல்லுவாங்க. மகிஷான் இதுன்னா உங்களுக்கு தெரியும். ஆ காளை மேல இருக்கக்கூடிய வராகி மாறி வரக்கூடியதும். அதுக்கு அடுத்து அஸ்வரூடா வராகி. அஸ்வாரூடா வராகின்றது குதிரை மேல வரக்கூடிய வராகி. இந்த மாரி 8 வகையான வராகி இருக்காங்க. எத்தனை வகையாக இருந்தாலும் அவங்களுடைய பக்தர்களுக்கு, அது பக்தையா இருந்தாலும், பக்தர்களா இருந்தாலும், அவங்களுக்கு வேண்டிய வரமும், அவங்களுக்கு பாதுகாப்பும் குடுக்கறதுல துர்க்கையோட சேனாதிபதின்னு சொல்லுவாங்க வராகிய. அவங்க கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய ரொம்ப பாசம் மிகுந்த ஒரு தாய் யாருன்னு பார்த்தா வராகி தான். அப்போ வராகிய நல்ல குரு கிட்ட வராகி மந்திரத்த வாங்கி அத நாள்தோறும் மந்திர ஜபம் பண்றதும், அத ஒழுங்கா பூஜை பண்ணிட்டு வர்றதும் நல்ல சிறப்புகள குடுக்கும். சரி, இந்த வராகி என்னென்ன நாள்ல கும்பிட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமையில நீங்க கும்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை சரியா அமையாதவங்க, ஞாயிற்றுக்கிழமையில கும்பிட்டீங்கன்னா, நல்ல மாற்றங்கள் நிகழும். அதே மாரி பேர், புகழ் கிடைக்க ஒரு ஒரு அரசியல் நிமித்தமாகவோ, இல்ல ஏதாவது ஒரு கோயில் வேலையாகவோ, எத பண்ணாலும் அங்க ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில வராகிய வழிபாடு பண்ணிட்டு வர, வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். திங்கட்கிழமையில வழிபாடு பண்ணா, இந்த மன ரீதியா எனக்கு மனக்குழப்பமா இருக்கு, எனக்கு மன நிம்மதியே இல்லன்றவங்க திங்கட்கிழமையில வழிபாடு பண்ணீங்கன்னா, இது சரியாகும். செவ்வாய்க்கிழமையில எனக்கு சொந்த வீடு அமைய மாட்டேங்குது. ரொம்ப நாளா நாங்க ட்ரை பண்றோம். இல்ல நிலத்தில எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இந்த வராகி வழிபாடு செவ்வாய்க்கிழமையில பண்ணது ரொம்ப சிறப்பு. புதன்கிழமையில வராகிய வழிபாடு பண்றது இந்த கடன் தொல்லை தீர்றதுக்கு புதன்கிழமையில பண்றது ரொம்ப விசேஷம். ஏதாவது ஒரு புதுசா ஒரு அக்கவுண்ட்ஸ் ஆரம்பிக்க போறீங்க. புது விஷயங்கள் ஏதாவது பண்ண போறீங்கன்னா, அந்த புதன்கிழமை வராகிய நெனச்சு பூஜை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுக்கும். வியாழக்கிழமையில பசங்க நல்லா படிக்கிறதுக்கு, அவங்களுக்காக ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா, தேன் வச்சு அவங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு, வியாழக்கிழமையில நீங்க பண்ணிட்டு வர, அவங்க கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நினைத்த காரியம் வெற்றி பெற நீங்க வராகிய வழிபாடு பண்ணலாம். எந்த வேலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணும்போது, இந்த வேலைகள் நிறைவேறும். சனிக்கிழமையில நீங்க வராகிய வழிபாடு பண்ணும்போது, நோய்கள் தீர்றத நீங்க கண்கூடா பார்க்கலாம். அப்போ நோய்கள் சரியாவறதுக்கு சனிக்கிழமையில பூஜை பண்ணீங்க நல்லது. இந்த மாதிரி எல்லா வகைகளும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த அ 8 வகையான வராகி உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. இத முடிஞ்சா பஞ்சமி திதியில இந்த அம்மன வழிபாடு பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். அ அம்மனுடைய அருள எல்லாரும் பெறணுன்றதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இது எல்லாரும் பயனடையணும். உங்களுக்கு புடிச்சிருந்தா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.